அவங்களுடைய வெள்ளரிக்கையை எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இது ஏமாத்துகிற திட்டங்கள் கிடையாது, ஏமாத்துகிற நிதி ஒதுக்கீடு இல்லை. அதனால் ஏற்கனவே இன்றைக்கி ராஜா தெளிவாக இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. அதுவே வெள்ளரிக்கை தான் அர்த்தம். சார், ரொம்ப நாளாவே இந்த அமைச்சரவை மாற்றம், அப்புறம் அமைச்சர் உதயநிதி அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படிலாம் இருக்கு. நீங்களும் விரைவில் அதை சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ஒரு பதில்? ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்கும். ஏமாத்துகிற நிதி ஒதுக்கீடு இல்லை. அதனால் ஏற்கனவே இன்றைக்கி ராஜா தெளிவாக இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. அதுவே வெள்ளரிக்கை தான் அர்த்தம். சார், ரொம்ப நாளாவே இந்த அமைச்சரவை மாற்றம், அப்புறம் அமைச்சர் உதயநிதி அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படிலாம் இருக்கு. நீங்களும் விரைவில் அதை சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ஒரு பதில்? ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்கும். ஓகே, வாங்க பண்ணி காருக்கு போலாம். காருக்கு போலாம். அமெரிக்க பயணம் குறித்து டிஆர்பி ராஜா வெளியிட்ட அறிக்கையே வெள்ளை அறிக்கைதான் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அமைச்சரவையில் மாற்றம் என்பது இருக்கும், ஆனால் ஏமாற்றம் என்பது இருக்காது எனவும் அவர் தெரிவித்தார். அமெரிக்க பயணம் குறித்து டிஆர்பி ராஜா வெளியிட்ட அறிக்கையே வெள்ளை அறிக்கைதான் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சரவை மாற்றம் இருக்குமா என்ற கேள்விக்கு மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அமெரிக்க பயணம் குறித்து டிஆர்பி ராஜா வெளியிட்ட அறிக்கையே வெள்ளை அறிக்கைதான் என அவர் தெரிவித்துள்ளார். அமைச்சரவை மாற்றம் இருக்குமா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு மாற்றம் இருக்கும், ஆனால் ஏமாற்றம் இருக்காது என செய்தியாளர்களுக்கு அவர் பதிலளித்துள்ளார். அமெரிக்க பயணம் குறித்து டிஆர்பி ராஜா வெளியிட்ட அறிக்கையே வெள்ளை அறிக்கைதான் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அமைச்சரவை ஏற்கனவே சிஎஸ் எல்லாம் கரெக்ட் பேசியிருக்காரு. நானும் இப்போ 2 நாள் கூட்டு பேச போறேன். இது எப்போதும் என்னுடைய சொந்த தொகுதி, அவர் அங்கே வீட்டு பிள்ளை மாதிரி பார்க்குற தொகுதி இது. அதனால எப்போதும் வந்துட்டு இருப்பேன், நினைச்ச நேரத்தில் வருவேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளிநாடு சுற்றுப்பயணம் தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும்னு எதிர்கட்சிகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய வெள்ளரிக்கையை எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இது ஏமாத்துகிற திட்டங்கள் கிடையாது, ஏமாத்துகிற நிதி ஒதுக்கீடு இல்லை. அதனால் ஏற்கனவே இன்றைக்கி ராஜா தெளிவாக இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. அதுவே வெள்ளரிக்கை தான் அர்த்தம். சார், ரொம்ப நாள் அமைச்சரவை மாற்றம், அப்புறம் அமைச்சர் உதயநிதி துணை முதலமைச்சர் இருக்கு. நீங்களும் விரைவில் அதை சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ஒரு பதில்? ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்கும். ஏமாத்துகிற நிதி ஒதுக்கீடு இல்லை. அதனால் ஏற்கனவே இன்றைக்கி ராஜா தெளிவாக இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. அதுவே வெள்ளரிக்கை தான் அர்த்தம். சார், ரொம்ப நாளாவே இந்த அமைச்சரவை மாற்றம், அப்புறம் அமைச்சர் உதயநிதி அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படிலாம் இருக்கு. நீங்களும் விரைவில் அதை சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ஒரு பதில்? ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்கும். ஏமாத்துகிற நிதி ஒதுக்கீடு இல்லை. அதனால் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.